பொன்வில்சன் சார், இப்போ நம்ம ஆளுங்கட்சிக்கு மீதான விமர்சனங்கள் பற்றி நம்ம பேசிக்கிறோம். அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது கொள்கை உறுதி கூட்டணி அப்படிங்கிறது தேர்தல் நேரத்தில் எதிரிகளை வீழ்த்துவதற்கான வியூகமாக நம்ம அமைப்போம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ பாஜகவோட கூட்டணி அமைக்கிறதுக்கான ஒரு ஆயத்தம் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அதை இல்லை, எந்த வியூகத்தையும் ஒரு ராஜதந்திரி வந்து வெளியே சொல்லக்கூடாது, அவ்வளோதான். எந்த வியூகத்தையும் வந்து வெளியே சொல்லக்கூடாது. தேர்தல் நேரத்தில் தான் அந்த வியூகம் அமைக்கப்படும். பால் நழுவி பாலில் விடுகிறதா, அது பழம் நழுவி பாலில் விடுகிறதான்னு கூட தேர்தல் நேரத்தில் தான் தெரியும். கூடா நட்பு கேடாய் முடியுது, மறுபடியும் சேர்றது வந்து தேர்தல் நேரத்தில் தான் தெரியும். அதுக்கு முந்தைய இந்த நிகழ்வுகளை வச்சு கணிக்கலாம்ல. கொள்கை வேறு கூட்டணி வேறுன்றது நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு காங்கிரஸும் திமுகவுக்கும் கொள்கையில் ஒன்றா, எல்லா கொள்கையிலையும் ஒன்றா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஏதோ ஒன்று ஒத்து வரும். அந்த ஒத்து வர்றதுல ஒன்றா சேருவாங்க. மற்றபடி பூர்வாங்க அடிப்படையில் பார்த்திங்கன்னா கொள்கைகள் வேறுபாடாக இருக்கும். விடுதலை சிறுத்தைகளுக்கும் அப்படி தான், கம்யூனிஸ்டுகளுக்கும் அப்படி தான். இன்றைக்கி சாம்சங் போராட்டத்தில் கம்யூனிஸ்டுகளுக்கும் திமுகவும் கொள்கை உடன்பாடாக இருக்கும். அவங்களுக்கு வேறு கொள்கை இருக்கும், இவங்களுக்கு வேறு கொள்கை இருக்கும். நடைமுறைப்படுத்துறதுல சிக்கல் இருக்கும் திமுகவுக்கு. அதே அவங்க வந்து கையில் பொறுப்பு இல்லாத இருக்கும்போது அவங்களுடைய அதிகாரத்துக்காக அவங்க போராடலாம், அப்படி இருக்கலாம். இப்போ டாஸ்மாக் மூட வேண்டும்னு வீசிக்க முயற்சி பண்ணும்போது நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதுக்குரிய சிக்கல் இருக்கும். அப்போ கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு தான் உண்மையாக பேரறிஞர் அண்ணா அன்னைக்கு வைக்கும்போது முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இருந்த நம்ம ராஜாஜி, முதல்வர் ராஜாஜி கூட கூட்டணி வச்சார், சீபா ஆதித்தனார் கூட கூட்டணி வச்சார், மாப்போசி கூட கூட்டணி வச்சார். அன்னைக்கு கூட்டணி வச்சதால் தான் 67 வீழ்த்த முடியுது. அதற்கு பிறகு தேர்தல் முடிந்து விட்டதுன்ட்டாங்க, தேர்தல் முடிஞ்ச உடனே, அவ்வளோதான். அதனால அது கொள்கைன்றது வேற, கூட்டணின்றது வேற. தேர்தல் நேரத்தில் அதுக்காக இவங்க பிஜேபி கூட சேருவாங்கன்றதும் நிச்சயம் கிடையாது, அதுவும் நிச்சயம் கிடையாது தான். ஓப்பன் டு ஆல் தான். அவங்க அடிச்சு என்னன்னா நடக்குது சட்டமன்ற தேர்தல். தமிழ்நாட்டில் பிரதான கட்சிகள் திமுக அதிமுக தான். திமுக அதிமுக தான் பிரதான கட்சிகள். திமுகவும் பெரிய கூட்டணி பலத்தால் திமுக வரும்ன்றது சொல்ல முடியாது. திமுக வந்து தன்னுடைய சாதனைகள், தன்னுடைய கட்டமைப்பு, திமுக பொறுத்த வரைக்கும் பிரதான கட்டமைப்பு இருக்கும். கூட்டணின்றது ஆடட் அட்வான்டேஜ் தான். மற்றபடி திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ கூட்டணியை நம்பித்தான் இருக்கணுன்றது கிடையாது. அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை சொல்லும்போது தனிநபர் பிரச்சனை நிறையா இருக்குது. அது வந்து கொலைகள் எந்த காலத்துலையும் எல்லா ஆட்சியிலும் நடக்கலாம். திமுக ஆட்சியிலும் நடக்கலாம், அதிமுக ஆட்சியிலையும் கொலைகள் வந்து நீங்கள் அது வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அந்த ஆட்சியில் குறைவாக இருந்துச்சு, இந்த ஆட்சியில், அது நம்மளுக்கு கணக்கு கிடையாது. நம்ம என்ன அப்படின்றோன்னா, இந்த கொலைகளை தடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்து அதிகாரிகள் தடுக்காமல் மெத்தனமாக இருந்தார்களா, அந்த கேள்விதான். இப்போ நம்ம திமுகவை சேர்ந்த தொழிற்சங்க நிர்வாகி சென்னையில் கடந்த வாரம் வெட்டி கொல்லப்பட்டார். இப்போ தனிப்பட்ட விவகாரம் நம்ம தள்ள முடியாது. ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா லூர்து பிரான்சிஸ், விஏஓ லூர்து பிரான்சிஸ், கிராம நிர்வாக அலுவலர்கள், எதுக்காக கனிமாவோட கொள்ளையை எழுத்து போராடுறதுக்காக கொல்லப்பட்டார். தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி நெல்லை மாவட்ட தலைவர், காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் தன்சிங் கொடூரமாக அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்க முடியல. அது காவல்துறையில் பணியாற்றிய அதிகாரி தனிப்பட்ட முறையில் நம்ம அதை வீடியோ போட்டுருக்காரு. அதே மாதிரி மிரட்டல் இருக்கு, கொலை செய்வாங்க. ஜாகிர் ஹுசேன்றவர் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அதுதான் சொல்றேன், கொலை நடக்கிறது இயற்கை, நடந்துரும். எந்த அரசாங்கமாக இருந்தாலும் எல்லாருக்கும் தனி பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அதற்கு பிறகு கைது செய்யறாங்களா? உண்மையில கைது செய்யறாங்க. திமுக ஆட்சியில் நான் கைது உடனே நடக்குது இல்லைன்னு சொல்ல, தடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகாரிகளுக்கு இருந்ததா இல்லையா? அப்போ அவர் என்ன 3 மாசத்துக்கு முன்னாலேருந்து அவர் சொல்றாரு, என்னை கொலை பண்ணிடுவாங்க, நான் வந்து இந்த வப்பு சொத்தை வந்து காப்பாற்றுறதுக்காக போராடுறேன், ஆனால் என்னை கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஆட்சியருக்கு, கோட்டாட்சியருக்கு, அப்புறம் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன், துணை ஆணையாளர் செந்தில்குமார் எல்லாரும் சொல்கிறாரு. என்றைக்கு அவர் கொல்லப்படுகிறார்னா, இதை பொதுவெளியில் வீடியோவாக வெளியிட்டு அந்த அதிகாரிகள் பேர் சொன்ன பிறகு அவர் கொல்லப்படுகிறார். அப்போ அந்த அதிகாரிகள் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள். அதை தான் சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லாமே அரசாங்க பொறுப்புன்னு சொல்ல, பட் அதிகாரிகள் பொறுப்பு. அதிகாரிகள் அதில் உடந்தையாக இருக்கிறாங்களா அப்படின்றத விசாரிக்கணும். அதே மாதிரி தான் நம்ம புதுக்கோட்டையில் ஜகபர் அலி அப்படின்றவர் எதற்காக போராடினார்? கனிமவளை கொள்ளை 70,000 டாரஸ் வண்டிகள் கல்குவாரியிலேருந்து இல்லீகலாக கொண்டு போயிட்டாங்கன்னு அவர் மனு கொடுக்குறாரு எல்லாருக்கும். அவர் எந்த மனு கொடுக்குறாரோ அந்த காப்பி அந்த குற்றவாளி கைவர்களுக்கால அவங்கக்கிட்ட போகுது. அதையும் அது பொதுவெளியில் சொல்கிறாரு. நான் எந்த காப்பி கொடுக்குறேன் மனு, அது அவங்ககிட்ட போகுது. ஆட்சியர்கிட்ட, கலெக்டர்கிட்ட கொடுத்துக்கிறேன், கோட்டாட்சியர்கிட்ட கொடுக்குறேன், கடைசியில் வழக்கும் போட்டேன் நான். ஆனால் என்னென்னா, இப்போ போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கலெக்டர்கிட்ட
40,000 டாரஸை வந்து ஒரு வாரத்தில் கொண்டு போய் மறுபடியும் அந்த கல்குவாரியிலே கொட்டிட்டாங்க. நான் போய் மனு கொடுக்குறேன், ஐயா இந்த மாதிரி கொட்டிட்டாங்கன்னு. ஒரு வாரம் பொறுத்துக்கோங்கன்னு சொல்கிறார். இதெல்லாம் வீடியோவில் வெளியிடுறாரு. ஒரு வாரம் பொறுத்துக்கிட்டா மீதி 30,000 கொண்டு போய் கொட்டிடுவாங்க. ஆனால் அந்த திருடின பொருளை கொட்டுவதற்காக நான் போராடவில்லை, திருடர்கள் கயவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், அதற்காக போராடுகிறேன்னு சொன்னார். லாரி ஏற்றி கொல்லப்பட்டார். நடந்ததா? இந்த மாதிரி தடுக்கக்கூடிய சம்பவங்களையும் தடுக்காம விட்டாங்க. அந்த அதிகாரிகள் நடவடிக்கை. இப்ப நம்ம குடியாத்தம் குமாரன் கூட சொன்னார், சாத்தாங்குளம் சம்பவத்தை சொன்னார். உண்மைதான். அந்த கயவர்கள் வந்து ஜெயராஜ் பெனிக்ஸ் 2 பேரை ஸ்டேஷன்ல கூப்பிட்டு காட்டு மிராண்டித்தனமா சாவடிச்சிட்டாங்க. எப்படின்னா ஒரு தனிப்பட்ட ஒரு விரோதத்துக்காக. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த கணேஷ் ஸ்ரீதர் 2 ஆய்வாளர்களும் இன்னைக்கு வரைக்கும் ஜாமீன்ல வர முடியாதபடி சிறையில் இருக்கிறாங்க. அதுதான் முக்கியம்.